செவ்வாய் கிழமை வந்து ஆண்களுக்குள்ள வீரியமான ஒரு நாள். வீரியம், தைரியம், ரொம்ப போல்டாக, ஸ்ட்ராங்காக வெளி உலகத்தை வந்து அவங்க வந்து ரொம்ப அழகாக அப்ரோச் பண்ணக்கூடும். நம்மளுடைய பெண் என்பவள் வந்து ஆண் போல் வீரம், தைரியம் சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிற நிமித்திக்கிட்டுலாம் போக முடியாது, போகவும் மாட்டோம். அந்த சூரியன்கிற அந்த ஒரு ஆண் வந்து சுக்கிரனை கையாள்வது அவனுக்கு கிடையாது. இந்த வச்சுக்கோ. அதனால சூரியன் சுக்கிரன் நேர்பகையாக நம்ம கிரகங்களில் சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமை பெண் பிள்ளை பிறந்திருந்தால் கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே வரணும். மகாலட்சுமிக்குள்ள ஃபுல் வழிபாடுகள். அதே மாதிரி ஒரு பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் அம்மன் கோயில். ஒரு ஆண் வந்து இந்த இடத்த எடுத்துக்கிட்டாருன்னா, அதாவது சுக்கிரனுடைய அதை வெள்ளிக்கிழமை பிறந்துட்டாருன்னா அவங்க வந்து கண்டிப்பாக விஷ்ணு துர்க்கை வழிபாடுகளை எடுப்பதும் சிவ வழிபாடுகளை எடுத்துகிட்டு வருவதும் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க பயங்கர சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே வந்து அந்த குழந்தைய பார்க்கறது, கொஞ்சறது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் தான் இருக்கும். ஆனால் குழந்தை பிறக்கிற தேதி இருக்கு இல்லையா, கிழமை இருக்கு இல்லையா, இதை பொறுத்து ஒரு சிலருடைய மனசில் சின்னதாக ஒரு சஞ்சலம் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சொல்லணும்னா வெள்ளிக்கிழமைகளில் ஆண் குழந்தை பிறந்தாலோ இல்லை செவ்வாய்க்கிழமையில் பெண் குழந்தைகள் பிறந்தாலோ கொஞ்சம் மாறி பிறந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பெரியவர்கள் வீட்டில் சொல்கிறது உண்டு. நமக்கு பெருசாக அதை பற்றின எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இருக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் தெரியறதில்லை. ஏன் ஆண் குழந்தைகள் வெள்ளிக்கிழமை பிறந்தா பெரியவர்கள் பெண் குழந்தை பிறந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறதும், செவ்வாய்க்கிழமை அதே பெண் குழந்தை பிறந்தா செவ்வாய்க்கிழமை ஆண் குழந்தை பிறந்திருந்தா விசேஷமாக இருந்திருக்கும்னு சொல்கிறதையும், ஏன் வந்து அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னங்கிறத தான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கிருக்கிறோம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க சித்தயோகி சிவதாசன் ரவி அவர்களுடைய மனைவியும் ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். வாங்க அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, இது காலங்காலமாக நம்ம பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. வெள்ளிக்கிழமைனா பெண் குழந்தை பிறந்தா தான் நல்லது, செவ்வாய்க்கிழமைனா ஆண் குழந்தை பிறந்தா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் மாறி பிறக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்தா ஐயோ அறந்தவாளாக இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். செவ்வாய்க்கிழமை பெண் குழந்தையாக பிறந்தாக்க வீட்டுக்கு அடங்காதுப்பா இது அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம வந்து கேட்குறோம். இது ஏன் இந்த முரண்பாடான ஒரு கருத்து? செவ்வாய் கிழமை வந்து ஆண்களுக்குள்ள வீரியமான ஒரு நாள். வீரியம், தைரியம், ரொம்ப போல்டாக, ஸ்ட்ராங்காக வெளி உலகத்தை வந்து அவங்க வந்து ரொம்ப அழகாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு ஆணுக்குள்ள முழு இதுவும் அந்த செவ்வாய்க்கிழமைக்குள்ளதில் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் அது பெண்கள் பண்ணக்கூடாதா? பெண்கள் நாங்கள் பண்ணக்கூடாதா? நீங்கள் கண்டிப்பாக பெண்கள் பண்ணலாம். பெண்கள் பண்ணுவதில் தவறு எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம வந்து பெண் என்பது என்னென்னா, நம்மளுடைய பெண் என்பவள் வந்து ஆண் போல் வீரம், தைரியம் சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிற நிமித்திக்கிட்டுலாம் போக முடியாது, போகவும் மாட்டோம். ஏன்னா அந்த நம்மளுடைய நெளிவு சுழிவுகள், அந்த மென்மையை வைத்து தான் இந்த ஆண்களையும் வெளி சொசைட்டியும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம். பொதுவாக வந்து நம்ம வந்து தைரியம், வீரம் பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை. நம்மளுடைய இயற்கைக்கு மாறான ஒரு செயலான அந்த வீரம், தைரியம்ங்கிறது இயற்கைக்கு மாறான செயல். அப்படின்னா நம்ம வந்து குடும்பத்தில் நிர்வகிக்கும் ஒரு பொறுப்பு சுக்கிரனுடைய தன்மை உடையவள் ஒரு பெண். அந்த நிர்வகிக்கும் தன்மை வந்து வெளி உலகத்தை அந்த தைரியம், வீரியம் அப்படிங்கிற ஒரு வீரம், அந்த மாதிரி போல்டு, ஸ்ட்ராங்கு, போலீஸ் வேலை பார்க்குறவங்க, அந்த நர்ஸ் வேலை பார்க்குறவங்க எல்லாமே இந்த சொசைட்டியில் வெளி உலக தொடர்புடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணியாக இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அவங்களது திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, வீடு சார்ந்த விஷயத்தில் அவங்க என்ன சில பேலன்ஸ் தவறிடும், பேலன்ஸ் இருக்காது. ஏன்னா அவங்களால அதை ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் அவங்கள வந்து என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப போல்டாக இருக்கிற ஒரு பெண்ணை வந்து யாரும் வந்து முழுமையாக ஒரு குடும்ப லைஃப்குள்ளே அப்ரோச் பண்ணி அதை வந்து இவ வந்து அட்ஜஸ்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ளே உட்கார வைக்க மாட்டாங்க. இவளுக்கே இவ்வளோ வாய், இவன் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறா, இவன் ஏன் எதிர்த்து பேசுகிறா, பெரியவங்க இன்றைய காலகட்டத்துக்கு இதெல்லாம் தேவைதானம்மா பெண்களுக்கு. ஏன்னா ஒரு அடக்குமுறையை தாண்டி வெளியில் வந்துட்டாங்க. அதை சமாளிக்கிறதுக்கான இந்த தைரியம் தேவைதானே? இந்த தைரியம் தேவைதான். அதனால் இந்த தைரியத்தை அதிகப்படுத்துவதன் விளைவாக தான் கணவன் மனைவி உறவுகள் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் இல்லை. ஓகே.
அந்த ஒரு ஒற்றுமை இல்ல இல்ல அம்மா அப்பா கிட்ட இருந்தது, தாத்தா பாட்டி கிட்ட இருந்த அந்த ஒற்றுமை வந்து இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதரே பெஸ்ட். கமிட்மெண்ட் வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கு பெண்களுமே வந்துட்டாங்க. கமிட்மெண்டே வேண்டாம், அது குழந்தை பேர் விஷயத்திலையும் கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதுவே கணவனுக்கு ஆக்கி போட்டு அவனுக்கு பணிவிடை செஞ்சு அவன் காலை பிடிச்சி விடுற அந்த இதெல்லாம் எனக்கு கலாச்சாரமே எனக்கு தேவையில்லை. அப்படிங்கும்போது இங்க வந்து அதே மாதிரி ஆண் வந்து இந்த இளம் பெண்களை வந்து அந்த அந்த இடத்துக்குள்ள வச்சு பார்க்கவே முடியல அவங்களால. ஒரு அந்த பெண்ணை வந்து கமிட்மெண்ட்டுக்குள்ள அவன் வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு அவன் யோசிக்கிறான், ரொம்ப யோசிக்கிறான். ஏன்னா கண்டிப்பா வந்து நம்மளை எஸ்கேப் ஆகிட்டு ஓடிடுவா அப்படிங்கிற தாட்லாம் அதிகமாக வருது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஓர் உயிர் ஈர் உடலாக வாழ்ந்த காலத்தில், அந்த காலத்தில் பெண்கள் வந்து அதாவது இந்த குடும்பத்தை வெளியில் ஆண் சம்பாதிப்போம், குடும்பத்தை ஃபுல்லாக நிர்வகிச்சுட்டு குழந்தைங்கள அந்த நிர்வாகத்தன்மை தேன்கூடு போன்ற ஒரு அமைப்புடைய தன்மை ஒரு பெண்ணின் கையில் இருந்தது. அவள் வந்து செவ்வாய்க்கிழமை பிறக்கும் போது, இந்த காலத்துக்கு செவ்வாய்க்கிழமை பிறந்தால் என்ன ஆகும் அப்படிலாம் எனக்கு அந்த காலத்து அதனால தான் அந்த காலத்து மொழியாக இது வந்தது. அந்த காலத்தில் செவ்வாய்க்கிழமையில பெண் பிறந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக போல்டாக அடங்காமல் இருப்பா, இவளை எப்படி நான் வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கொள்வாங்க. அந்த பெண்மையினுடைய தன்மை குறைபாடுகள் குறையும் அப்படிங்கிறது. அதே சமயம் ஒரு ஆண் வெள்ளிக்கிழமை பிறந்தா மகாலட்சுமி அம்சம். மகாலட்சுமி எங்க வந்து வெள்ளிக்கிழமை சூப்பரா பவர்ஃபுல்லா இருக்கிறா. மகாலட்சுமினாலே நான் என்ன சொல்றேன்னா, சூரியன் உதயத்துக்கு முன் தோன்றியவள், சூரியன் வந்து உதயத்துக்கு அப்புறம் வரக்கூடியவள் அந்த மகாலட்சுமி. இந்த கடின உழைப்பாளி பண்றவங்களுக்கு மகாலட்சுமி வந்து அவ்வளவு அள்ளி கொடுக்க மாட்டேங்கிறா. அதனாலதான் இந்த வெயிலில் வேக்காத வெயிலில் வெந்து சாவறவங்களுக்கு மகாலட்சுமி அருள் வர மாட்டேங்குது. நல்லா ஏசி ரூம்ல உட்காந்து இது பண்றவங்களுக்கு மகாலட்சுமி அருள் முழுமையாக இருக்குது. இதுல இருந்து நம்ம என்ன தெரியலன்னா, சூரியன் ஒரு ஆணுடைய கம்பீரம் வந்து அதிகாரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த அதிகாரத்தன்மை, அதிகாரத்துடன் எல்லாத்தையும் போல்டா ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வரவன் அவன் வந்து வெளி உலகத்துல வந்து அந்த பணங்காசுக்காக ஓடுவான். ஆனா அந்த பணத்தை அவன் கையாள மாட்டான். அந்த பணத்தை மனைவி கிட்ட கொடுத்துருவான். ஆமா, சம்பாதிப்பான், வெளியில போய் அதிகாரமா பேசுவான், வைப்பான், அதனுடைய வருமானத்தை எடுத்துட்டு வந்து இந்த அப்படி குடும்பத்தை நடத்து அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவான். அப்பங்கும்போது அந்த சூரியன்கிற அந்த ஒரு ஆண் வந்து சுக்கிரனை கையாள்வது அவனுக்கு கிடையாது. இந்த வச்சுக்கோ. அதனால சூரியன் சுக்கிரன் நேர்பகையாக நம்ம கிரகங்களில் சொல்லுவோம். அப்படிங்கும்போது அவன் வந்து ஒரு ஆணாக எடுத்தால் நம்ம சூரியனுடைய அம்சத்தில் ரொம்ப ஜெகஜாண்டிக்க சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா தேஜஸ் யோகம், அப்படியே ஜெகஜாண்டிக்கான ஒரு யோகத்தில் ஆண்மகன்கள் இருப்பானுங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சுக்கிரனை அப்ளை பண்ணும்போது சுக்கிரன்கிறது வசீகரிக்கும் தன்மை, அழகுக்குரியது. ஒரு ஆணை வந்து ஹேண்ட்ஸம் தான் சொல்லுவோம், அழகா இருக்கணுங்கிறது பெண்ணை தான் சொல்லுவோம். அழகை குறிப்பது சுக்கிரனாக வருவதால் அந்த அழகு சார்ந்த விஷயத்தில் ஆண் வந்து ஹேண்ட்ஸ் உடல் ஒரு இதோட கட்டமைப்போடு இருக்கிற ஆணை தான் அழகும்போம். பெண்ணை வந்து முக வசீகரிக்கும் தன்மையுடைய ஒரு பெண், உடல் வசீகரிக்கும் அந்த வளைவு சுழிவுடன் இருக்கிற பெண் அப்படிங்கிறது தான் எடுப்போம். அது சுக்கிரனை மையமாக வச்சு எடுத்துக்கிறது. அப்போ அந்த ஒரு முழுமையான அந்த ஒரு ஆணை வந்து நம்ம சுக்கிரன் இருக்கிற இடத்தில் வைக்கும்போது அது நேர் ஆப்போசிட்டான வேலைகளை செய்கிறது. அதனால் அந்த ஆணை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வந்து பிறக்க வேண்டாம் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். ஆனா பிறப்பு அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதனால ஒருவேளை செவ்வாய்க்கிழமை பெண் பிள்ளை பிறந்திருந்தாலோ வெள்ளிக்கிழமை ஆண் பிள்ளை பிறந்திருந்தாலோ பெற்றவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? செவ்வாய்க்கிழமை பெண் பிள்ளை பிறந்திருந்தால் கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே வரணும். மகாலட்சுமிக்குள்ள ஃபுல் வழிபாடுகள் அதே மாதிரி ஒரு பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் அம்மன் கோயில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த பெண் வந்து பெண் தன்மையை எடுப்பா. இப்போ நம்ம எந்த தெய்வத்தை நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ வழிபாடு, காளி வழிபாடு, அம்மன் வழிபாடு, ஒரு ஆணை நம்ம சுட்டி காமிக்கும் போது அவங்க உடை பாவனைகள் ஃபுல்லாகவே அந்த அம்மன் மாதிரியே அந்த பெண் மாதிரியே உருவாகிரும். புரியுதுங்களா? அப்போ ஒரு பெண் வந்து ஆண் தன்மை அந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தால் கண்டிப்பா பெண் தெய்வ வழிபாடை ரொம்ப தீர்க்கமா எடுத்துட்டு வந்தா அவளுக்கு கண்டிப்பா பெண் தன்மையுடன் நெளிவு சுழிவுகள் அழகாக வந்துவிடும். ஒரு தன்னுடைய வாழ்க்கையும் கம்பீரமா அவளால எடுத்துட்டு போக முடியும், குடும்பத்தையும் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. இதே இது ஒரு ஆண் வந்து ஒரு இந்த இடத்தை எடுத்துக்கிட்டாருன்னா, அதாவது சுக்கிரனுடைய அதை வெள்ளிக்கிழமை பிறந்துட்டாருன்னா அவங்க வந்து கண்டிப்பாக விஷ்ணு துர்க்கை வழிபாடுகளை எடுப்பதும் சிவ வழிபாடுகளை எடுத்துட்டு வருவதும் சிறப்பாக இருக்கும். சூப்பர்மா. ஏன்னா இது பிறப்பு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஏற்கனவே நம்மளுடைய ஆன்மீக உலால பல சமயங்கள் நம்ம பேசியிருக்கோம். குறிச்சு வச்சு தேதி குறிச்செல்லாம் வந்து பிறப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த டைமில் சர்ஜரி பண்ணி எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம்
தவறான விஷயங்கள் தான் அப்படின்ட்டு, இயற்கைக்கு மாறானது அப்படிங்கிறது ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ இயற்கையாகவே வந்து ஒரு சனிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமையில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தாலோ இல்லை செவ்வாய்க்கிழமையில் ஒரு பெண் பிள்ளை பிறந்தாலோ அதை பெரிய அளவில் நம்ம வந்து கொஞ்சம் பூதாகரமாக எடுக்காமல் அந்த குழந்தைகள் வளரும் பொழுது இந்த வழிபாட்டு முறைகளை நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாகவும் குடும்பத்தோடு இணைந்து ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை நம்ம நேயர்களுக்காகவே சொல்லி கொடுத்துருக்கீங்கம்மா. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி.